தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2017 விருச்சிகம். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடிக்கும் திறன் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே, நீங்கள் சகோதரகாரகனான என்று அழைக்கப்படும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள். வார்த்தைகளை அளந்து பேசுவது போல செலவு செய்வதிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பவர். எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயமும் உடையவர். நீங்கள் இதிலும் சுறுசுறுப்பாக இருப்பவர். துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர். வாக்கு தவறாதவர். 27 ஜூலை 2017 தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் ராகு பாக்கியஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்தில் இருக்கும் கேது தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 2 செப்டம்பர் 2017 லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார். 19 டிசம்பர் 2017 ராசியில் இருக்கும் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த ஆண்டு மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் மரியாதை கௌரவம் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். எப்போது பரபரப்பாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபார முன்னேற்றம் அடையும். போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக பலன் தரும். பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். அடுத்தவர்களின் செயலால் கோபம் உண்டாகலாம். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும். பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம். புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேரும். அறுவடை விவசாயங்களில் ஆழ்ந்து திட்டம் தீட்டி நற்பலன் பெறுவீர்கள். உங்கள் விலை நிர்ணயம் துல்லியமாக அமையும். கலைத்துறையினர் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுகளுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுக்கு பகைமை ஏற்படலாம். பண வரத்து அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பணவரத்து திருப்தி தரும். எதிர்ப்புகள் குறையும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். நிலுவையில் உள்ள பணம் வரும். மாணவர்கள் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். திறமை வெளிப்படும். சக மாணவர்களிடம் கருத்து வேற்றுமை நீங்கும். கவனத்தை சிதறவிடாமல் வகுப்பை கவனிப்பது அவசியமாக. கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்று காலையில் 3 முறை வலம் வரவும்.